டிவோர்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு மாற்றமா? ரீசெண்டா பிக் பாஸ் பாலா நடிச்ச ஃபயர்ங்கிற திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளிவந்துச்சு. இந்த படத்துல சாக்ஷி அகர்வால், சாந்தினி தமிழரசன், ரச்சிதா போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவின்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட பேர் இவ்ளோ ட்ரெண்ட் ஆவறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பாலாவும் ரச்சிதாவும் கூட சொல்லலாம். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி பாலா அவர்கள் இந்த படத்துல நடிச்சதுக்காக எனக்கு ஒரு பைசா கூட சம்பளமா கொடுக்கலன்னு ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தாரு. அதை டேக் பண்ணி ரச்சிதாவும் எனக்கும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க, சம்பளம் கொடுக்காம இந்த படத்தை நடிச்சதுக்கு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ், ப்ரிவியூ ஷோன்னு ஒன்னொன்னா வெளிவந்துட்டு தான் இருக்கு. இந்த படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. இதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்துடைய சாங் ஒன்று யூடியூப்ல வெளியாகி இருந்துச்சு. அந்த பாட்டோட வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். தன்னோட வயசு சின்னவரான பாலா கூட ரச்சிதா அவர்கள் ரொம்பவே கிளாமரா நடிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்துல சரவணன் மீனாட்சி, நாச்சியாபுரம், பிரிவும் சந்திப்பும் போன்ற நாடகங்கள்ல ரச்சிதா ரொம்பவே ஹோம்ல நடிச்சிட்டு இருந்த சூழ்நிலையில இப்படி அவங்க திடீர்னு கிளாமரா நடிச்சிருக்க விஷயம் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. தன்னோட கணவரோட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது கிளாமரா நடிக்காத ரச்சிதா இப்ப ஏன் இவ்ளோ கிளாமரா நடிக்கிறாங்கன்னு மக்களால சலசலக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.